பொங்கல் திருநாளை முன்னிட்டு பயணிகளின் வசதிகளுக்காக வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 34,087 பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர் செல்வதற்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்த ஆலோசனை கூட்டம் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 6 நாட்களுக்கு தினசரி இயக்கக்கூடிய 2097 பேருந்துகளுடன் 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருந்து 22,797 பேருந்துகளும் பிற ஊர்களில் இருந்து 11,290 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. சென்னையில் கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுச்சேரி உள்ளிட்ட ஊர்களுக்கு கிளாம்பாக்கத்தில் இருந்தும், ஈசிஆர் வழியாக காஞ்சிபுரம் மற்றும் பெங்களூரு, வேலூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு கோயம்பேட்டில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பொன்னேரி, ஊத்துக்கோட்டை வழியாக ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் பேருந்துகள் மாதவரத்தில் இருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகளுக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்ய வரும் 9ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கத்தில் 10 மையங்களும் கோயம்பேட்டில் ஒரு முன்பதிவு மையமும் செயல்பட இருக்கின்றன. TNSTC அபிஷியல் ஆப் மற்றும் www.tnstc.in போன்ற இணையதளங்கள் மற்றும் 9444018898 எனும் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பயணிகளின் நலன் கருதி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளின் இயக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் புகார் தெரிவிப்பதற்கும் ஏதுவாக 9450144436 எனும் தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூல் செய்வது தொடர்பான புகாருக்கு தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கத்தில் குடிநீர் வசதியும் 10 ATMகளுடன் செல்போன் டவர் வசதி மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். இந்த ஆண்டு அதனால் 6 நாட்கள் இந்த பயண திட்டத்தை நாங்கள் வகுத்திருப்பதால் 11,35,000 பேர் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்து அதற்கேற்ப கூடுதல் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு போலவே ஒப்பந்த முறையில் தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் சொந்த ஊரிலிருந்து பிற முக்கிய ஊர்களுக்கு செல்ல 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த 4 நாட்களுக்கு பல்வேறு இடங்களில் இருந்து சென்னைக்கு மட்டும் 6,820 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தினசரி பேருந்துகளுடன் சேர்த்து 4 நாட்களுக்கு மொத்தம் 25,008 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் மற்றும் இதர வாகனங்களில் பயணிப்பவர்கள் தாம்பரம், பெருங்குளத்தூர் வழியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், OMR வழியாக திருப்போரூர், கேளம்பாக்கம் சாலையை பயன்படுத்த வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக நாளை மறுதினம் முதல் 3 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுவையில் கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 11ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தென் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாளை மறுதினம் முதல் 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் முதல் 14ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஜனவரி மாதத்தில் சராசரியாக 12.3 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் 2023ஆம் ஆண்டை தவிர மற்ற ஆண்டுகளில் அதிக அளவில் மழை பெய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று முன்தினம் வரை 7.8 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் இந்த ஆண்டும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல சென்னையில் சராசரியாக 16.2 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நேற்று முன்தினம் வரையான காலத்தில் 30 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற ஆணையிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த போதே தீபம் ஏற்றியிருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது எனவும் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக கோவில் நிர்வாகம், மதுரை மாவட்ட ஆட்சியர் சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு விசாரித்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் வழக்கில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை உறுதி செய்து 170 பக்க தீர்ப்பை அளித்தனர். கடவுள் வெளிச்சம் உண்டாக்க வேண்டும் என்றார், அதனால் வெளிச்சம் உண்டாயிற்று எனும் பைபிள் வாசகத்தை குறிப்பிட்டு தீர்ப்பை வாசித்த நீதிபதிகள் மலை அடிவாரத்தில் இருந்து பக்தர்கள் வழிபடுவதற்காகவே கார்த்திகை தீப விழாவின் போது உயரமான இடத்தில் தீபம் ஏற்றப்படுவதாக தெரிவித்தனர். பக்தர்களின் விருப்பங்களுக்கு இணங்க மறுப்பதற்கான எந்த நம்பகத்தகுந்த காரணமும் கோவில் நிர்வாகத்திடம் இல்லை என்றும், தீபத்தூண் சர்ச்சையில் இரு சமூகத்தினரிடையே அமைதியை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனவும் கூறிய நீதிபதிகள், இதுவரை நடந்த பேச்சுவார்த்தையில் உறுதிப்பாடு இல்லாததால் அவை அவநம்பிக்கையை விரிவுபடுத்த மட்டுமே வழிவகுத்ததாக கூறினர். தீபம் ஏற்றும் உத்தரவை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மாவட்ட நிர்வாகம் இரு சமூகங்களுக்கு இடையேயான வேறுபாட்டை போக்கும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள், தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என்பது அரசின் கற்பனையான மிகைப்படுத்தப்பட்ட வாதம் என குறிப்பிட்டனர். தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த போதே தீபம் ஏற்றியிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்றும் கருத்து தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவுக்கு சொந்தமான இடங்கள் எவை எவை என ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும், திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவிற்கு சொந்தமான இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் கோவிலுக்கு சொந்தமானவை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் கோவில் நிர்வாகம் அல்லது தர்கா தரப்பில் ஆகம சாஸ்திரங்கள் விளக்கு தூணில் தீபம் ஏற்றுவதை தடுப்பதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறிவிட்டதாகவும் கூறினர். தமிழ் மாதமான கார்த்திகை தீப திருவிழாவின் போது கோயில் நிர்வாகம் மட்டுமே தங்கள் குழுவினர் மூலம் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும், பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் மத்திய தொல்லியல் துறையின் அனுமதியுடன் விதிகளை கடைபிடித்து தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்திய நீதிபதிகள், தீர்ப்பை அமல்படுத்துவதன் மூலம் இனி விளக்கு மட்டுமே எரியும், எந்த சண்டையும் இருக்காது என நம்புவதாக கூறி வழக்கை முடித்து வைத்தனர். திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ள நிலையில் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். It is extremely unfortunate that the state government went in appeal against the Honorable Judge's order, clearly reflecting a bias against Hindu Dharam, against Sanatan Dharam, clearly reflecting an anti-Hindu mindset. அங்கே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. நீதி அரசர்கள் இதற்கு முன்னாலே அங்கே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள், அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு அனுமதி தருகிறோம் என்று சொல்ல வேண்டும்.
தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான். யாரும் போய் கேட்கல. யாரோ ஒருத்தர் போய் கேட்டா அந்த ஒருத்தர் கேட்டதுக்காக வேண்டி நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்று சொல்லுவது முழுக்க முழுக்க தவறு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சமன் அனுப்பியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தவிக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்து பல்வேறு தகவல்களை சேகரித்த சிபிஐ அதிகாரிகள் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள், காவல்துறையினர், தவிக நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக கடந்த மாத இறுதியில் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் அடுத்தடுத்து 3 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. அதே நாட்களில் கரூர் ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்டோரும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தனர். இந்த விசாரணையின் போது கரூர் கூட்ட நெரிசலுக்கு சந்தேகத்திற்குரிய செயல்பாடுகளே காரணம் என தவிக நிர்வாகிகள் குற்றஞ்சாட்டியதாக சொல்லப்பட்டது. இதனை மறுத்த தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் விஜயின் வாகனம் கூட்டம் நடைபெறும் இடத்தை நெருங்கும் முன்பே நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக வாக்கி டாக்கி மூலம் தவிக நிர்வாகிகளுக்கு எச்சரித்ததாகவும், ஆனால் அதனை அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்றும் கூறியதாக தகவல் வெளியானது. விஜய் பரப்புரைக்கு முன்பு அதே பகுதியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தையும் சுட்டிக்காட்டி வீடியோ ஆதாரங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. இப்படியான சூழலில்தான் கரூர் வழக்கு விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது சிபிஐ. வழக்கில் அடுத்த கட்டமாக தவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வரும் 12ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதால் கரூர் வழக்கு சூடுபிடிக்க தொடங்கியது மட்டுமின்றி பரபரப்பும் தொற்றிக் கொண்டுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். ஐஆர்சிடிசி இணையதளத்தில் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் கட்டாயம் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவில் நடக்கும் மோசடிகளை தடுக்கும் நோக்கில் பயணிகள் தங்கள் ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டது. மேலும் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. இதன் நீட்சியாக கடந்த 29ஆம் தேதி முதல் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை ஐஆர்சிடிசி இணையதளத்தில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் கட்டாயமாக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த நேரம் தற்போது 4 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை ஐஆர்சிடிசி இணையதளத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் கட்டாயம் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதிக்கு பிறகு ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதாரை இணைத்திருந்தால் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். பரிசு தொகுப்பில் வழங்கப்பட உள்ள பச்சரிசி, சர்க்கரை ஆகியவை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளிலிருந்து நியாய விலைக் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று கரும்பு கொள்முதல் செய்யும் பணியும் நடைபெற்று வரும் நிலையில் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை விநியோகம் செய்து வருகின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். நியாய விலைக் கடைகளில் வரும் 13ஆம் தேதி வரை பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஜெட் வேகத்தில் சென்ற முட்டை விலை தொடர்ந்து 2வது நாளாக 20 காசுகள் குறைந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் தினசரி 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் வெளிநாடு ஏற்றுமதி அதிகரிப்பு உள்ளிட்ட காரணமாக கடந்த நவம்பர் மாதம் முதல் முட்டை விலை விண்ணை தொட்டு வந்தது. திடீர் முட்டை விலை உயர்வால் ஏழ்மை நிலை மக்களுக்கு புரதச்சத்து கிடைப்பதில் கேள்விக்குறி ஏற்பட்டது. இந்நிலையில் உற்பத்தி அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த 2 நாட்களாக முட்டை விலை குறைந்து காணப்படுகிறது. நாமக்கல் மண்டலத்தில் தொடர்ந்து 2வது நாளாக முட்டை விலை 20 காசுகள் குறைந்த நிலையில் 6
ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை ₹7.50 வரை விற்கப்படும் நிலையில் நாமக்கல்லில் முட்டை விலை குறைந்ததன் தாக்கம் விரைவில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றதாக கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதனை விசாரிக்கும்படி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் மனு அளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை கிண்டியில் உள்ள மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசினார். அப்போது 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றதாக கூறி பட்டியல் ஒன்றை ஆளுநரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகால ஆட்சியில் திமுக ஊழலை தவிர மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை என்று விமர்சித்தார். ஒரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுகிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றுகின்றது. இதை ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அரசின் பல்வேறு துறைகளில் அதிகளவு ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இதற்கு போதிய ஆதாரம் உள்ளதால் விரிவான விசாரணை நடத்தும்படி ஆளுநரிடம் வலியுறுத்தி இருப்பதாக கூறினார். அதிமுக தலைவர்கள் மீதான ஊழல் புகார் குறித்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது வருத்தம் அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கொடுக்கறது யார் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது நீதிமன்றங்கள்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு தடை ஆணை வாங்கினாரு? ஏன் சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு அவர் ஏன் போயிட்டு தடை ஆணை கேட்டாரு? அது மாதிரி தலைவர் போயிட்டு இவங்க மேல ஊழல் அவங்க மேல ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லலாமா? நான் மேலேயும் 1000 குற்றச்சாட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தமிழ்நாடு அரசு மேலேயும் மாண்பு முதலமைச்சர் மேலேயும். ஏன் இவர்கள் மீதெல்லாம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருந்தாருன்னு தான் தெரியல. நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் மீதான புகார்களை வெளிப்படையாக எதிர்கொள்ள தயாராகவே உள்ளதாகவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். பொதுமக்களின் கனவை நிறைவேற்றும் வகையில் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை வரும் 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது, அமல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். 15 வயதிலிருந்து 29 வயதுக்கும் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 4 கருத்துக்களை அவங்ககிட்ட நம்ம கேட்க போறோம். அதுல ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த 2 இதை ஃபர்ஸ்ட் இப்ப பண்ணுங்க சார், நீங்க இதை நம்மகிட்ட நாங்க எதிர்பார்க்கறோம், எங்களோட கனவா பார்க்கிறோம் சார். இன்னும் 2030க்குள்ள நீங்க செஞ்சிருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் என்று சொல்லிக்கின்ற அளவிற்கு அந்த இளைய சமுதாயத்திலிருந்து இதை நாங்கள் பெற இருக்கின்றோம். இதனிடையே தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவித்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்த எக்ஸ் பதிவில் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் ஏவவேலு, தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு அன்பில் மகேஷ் நன்றி தெரிவித்துள்ளார். புதுசா வரலாம், ஷோ காட்டலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், வெறும் அட்டை, ஒரு சின்ன காத்து அடிச்சதுன்னா காண போயிடும். தாவேகா கட்சியை மறைமுகமாக விமர்சித்து துணை முதலமைச்சர் உதயநிதி கூறிய கருத்துக்களை இவை. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் மகளிர் உரிமை தொகை செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். பாஜகவுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாம கிடையாது. நீங்க மிரட்டா பயப்படுறதுக்கு நாங்க அண்ணா திமுக கிடையாது, அண்ணா உருவாக்குன திமுக. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்பொழுதும் தன் நினைப்பாகவே இருப்பதாகவும் அதனால் தான் தனது பெயரை குறிப்பிட்டு பேசி வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் 300 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. காலி மதுபாட்டில்களை ஆங்காங்கே வீசி எறிவதை தடுக்கும் வகையில் மது விற்பனை செய்யும் டாஸ்மாக் நிறுவனமே அதை திரும்பப் பெற்றுக் கொள்ளும் திட்டத்தை செயல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் சென்னையிலும் விரிவுபடுத்தப்பட்டது. டாஸ்மாக் கடைகளில் மது வாங்குவோர் ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அதனை பயன்படுத்திய பிறகு அதே டாஸ்மாக் கடையில் திரும்ப அளிக்கும் போது 10 ரூபாய் திரும்ப வழங்கப்படும் என்றும் சென்னை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. இதற்கு சென்னை டாஸ்மாக் ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை மண்டலத்தில் 300 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நாங்கள் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் எடுத்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் அந்த பாட்டிலை விற்கணும்.
அதில் வந்து எங்களுக்கு பெரிய சிரமம் இருக்குது. கடையில் ப்ளஸ்ஸு இட வசதியும் இல்லை. பாட்டில் காலி பாட்டில் வாங்கி நாங்கள் எங்கே வைக்கிறது? இத்தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது தங்களுக்கு வேலை பலு கூடியிருப்பதாகவும் அவர்கள் புகார் கூறியுள்ளனர். நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை உபயோகிக்கும் முன்பு எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நவீன மருத்துவ உலகில் மிகப்பெரிய சவாலாக நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மருந்துகள் உருவெடுத்துள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பலரும் தங்களுக்கு ஏற்படும் சாதாரண காய்ச்சல், சளி அல்லது உடல் உபாதைகளுக்கு தாங்களாகவே மருந்தகங்களுக்கு சென்று ஆன்டிபயாட்டிக்ஸ் எனப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த வகையான நோய்க்கும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தலாம் என்பது தவறான தகவல் என்றும், நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் பாக்டீரியாவால் ஏற்படும் தொற்றுகளுக்கு எதிராக மட்டுமே செயல்படும் என்றும் பொது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. எனவே சளி, இருமல் போன்ற வைரசுகளால் ஏற்படும் நோய்களுக்கோ அல்லது இதர காரணங்களால் ஏற்படும் உடல்நல குறைபாடுகளுக்கோ இவை பலன் தராது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற முறையில் மருந்துகளை உட்கொள்வது எதிர்காலத்தில் மருந்துகள் நம் உடலில் வேலை செய்யாமல் போகும் அபாயத்தை உண்டாக்கும் என்பதால் மருத்துவரின் ஆலோசனையுடன் முறையான பரிசோதனைக்கு பிறகே மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாமே சுயமாக மருந்துகளை தேர்ந்தெடுப்பது ஆபத்தானது என்றும் பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பணி நிரந்தரம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் முன்பு திரண்ட நூற்றுக்கணக்கான அங்கன்வாடி ஊழியர்கள் திமுக அரசின் 313 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நாங்கள் எஸ்ஐஆர் சரியாக 100க்கு 100 செஞ்சிட்டோன்னு. அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மட்டுமே. ஆனால் வேலைக்கு மட்டுமே அங்கன்வாடி பணியாளர்களை பயன்படுத்திக்கிற இந்த அரசுக்கு இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் மறியல் பண்ணிட்டு இருக்கோம். அங்கன்வாடி பணியாளர்கள்னால தான் உங்களால் இத்தனை பணிகளை செய்ய முடியுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த மறியல் போர். அதேபோல தேனி, காஞ்சிபுரம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நுரையீரல் தொற்று சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் மருத்துவ பரிசோதனைக்காக டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சோனியா காந்தியின் உடல்நலன் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சுவாச பிரச்சினை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், அவரை பரிசோதித்ததில் பருவநிலை மாற்றம் மற்றும் காற்று மாசு காரணமாக மூச்சுக்குழாய் ஆஸ்துமா அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் சிகிச்சைக்கு பின் சோனியா காந்தி நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும், ஓரிரு நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் சுற்றுலாப் பயணிகளின் கூடாரத்தில் பற்றிய தீ மளமளவென பரவிய காட்சிதான் இது. தெங்போரா பைபாஸ் என்ற இடத்தில் சுற்றுலாப் பயணிகள் தங்கியிருந்த தற்காலிக கூடாரங்களில் தீ விபத்து ஏற்பட்டது. அது அருகிலிருந்த 2 தரை விரிப்பு தயாரிப்பு தொழிற்சாலைகள், ஒரு டயர் கடை, பெயிண்ட் குடோன் என அடுத்தடுத்து பல கட்டடங்களுக்கு பரவியது. அங்கிருந்த பொருட்கள் விரைவில் தீப்பற்றக்கூடியது என்பதால் கட்டடங்கள் அனைத்தும் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதனால் அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்தது. ஒரு சில கட்டடங்களில் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததாகவும், இது நிலைமையை மேலும் மோசமாக்கியதாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அப்போது தீயணைப்பு வீரர்கள் 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் 2,89,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி தொடங்கியது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடக்கூடிய தேதி 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஒரு வழியாக வரைவு வாக்காளர் பட்டியலை அந்த மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி உத்தரப்பிரதேசில் 2,89,00,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதாவது உயிரிழந்தோர், குடிபெயர்ந்தோர், இரட்டை பதிவு உள்ளிட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தற்போது உத்தரப்பிரதேசில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,55,00,000 உள்ளது. வாக்காளர் பெயர் சேர்ப்பு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட பணிகளை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளலாம் என்று அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நவ்தீப் ரின்பா தெரிவித்துள்ளார். மேலும் மார்ச் 6ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் நவ்தீப் ரின்பா குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீரங்கத்தில் பக்தர்களின் திரளுக்கு நடுவே வேடுபரி வைபவம் அரங்கேறிய காட்சிகள்தான் இவை. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி 48ஆம் நாள் நிகழ்ச்சியாக திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய நிலையில் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அருகில் உள்ள மணல்வெளி பகுதியில் வேடுபரி வைபவம் நடைபெற்றது. திருமங்கை மன்னன் நம்பெருமாளிடமே கொள்ளையடித்ததாகவும் அவரை மன்னித்து ஆழ்வார்களில் ஒருவராக அவரை ஏற்றுக்கொண்டதாகவும் ஐதீகமாக உள்ளது. இந்த வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். விருதுநகர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி தீர்த்த காட்சிகள் தான் இவை. சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த விழாவில் பாரம்பரிய உடையணிந்த மாணவர்கள் பொங்கலிட தேவைப்படும் பொருட்கள், முளைப்பாரி உள்ளிட்டவற்றை ஊர்வலமாக கொண்டு சென்றனர். மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய ஆட்டங்கள் மற்றும் கிடா கோழி சண்டை உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் களை கட்டின. அதாவது கோலாட்டம், கரகாட்டம் இவ்வளவு சிறப்பாக இருக்குது நாங்க பார்த்தது இல்ல. அது படத்துல பார்த்ததுதான் இவ்வளவு சிறப்பாக ஆடுறாங்கன்னு. ஆனா இங்க வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக ஆடுறாங்க. ஒரு 50 இருந்து 70 பேருக்குள்ள ஒரு சிறு குறுகிய அளவிலே வந்து ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவோமே தவிர இந்த மாதிரி ஒரு 5000-6000 பேரோட சேர்ந்து தமிழ் மக்களோட சேர்ந்து கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழாவை கல்லூரி மாணவர்களுடன் மலேசிய வாழ் தமிழர்களும் கொண்டாடி தீர்த்தனர். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்டுள்ள சென்சார் சிக்கல் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நடைபெறவுள்ளது. சென்சார் சிக்கலுக்கு தீர்வு ஏற்படுமா என விஜய் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். H. வினோத் இயக்கத்தில் விஜய், நடிகை பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடித்துள்ள திரைப்படம் ஜனநாயகன் பொங்கல் பண்டிகையொட்டி வரும் 9ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகும் என படக்குழு கூறியுள்ளது. அரசியல் பக்கம் சாய்ந்துள்ள விஜயின் கடைசி படம் என்பதால் அவரது கட்சியினர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாகும் என சொல்லப்பட்டிருந்த பராசக்தி 4 நாட்கள் முன்னதாகவே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இதன் காரணமாக இந்த பொங்கல் விஜய் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் போட்டி என பலர் கொளுத்தி போட்டார்கள். ஆனால் இது போட்டி பொங்கல் இல்லை, அண்ணன் தம்பி பொங்கல் தான் என விளக்கியிருந்தார் சிவகார்த்திகேயன். இரு படங்களின் ட்ரெய்லர்களும் வெளியாகி ரசிகர்களின் ஆதரவை பெற்றுள்ளன. இந்நிலையில் ஜனநாயகன் படத்திற்கான அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் கடந்த மாதம் படத்தை தணிக்கைக்காக படக்குழு அனுப்பியது. தொடர்ந்து டிசம்பர் 19ஆம் தேதி படத்தை பார்த்த தணிக்கை குழு சில காட்சிகளை நீக்கவும் சில வசனங்களை மியூட் செய்யவும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தணிக்கை குழு உறுப்பினர்கள் கூறிய மாற்றங்களை செய்து தயாரிப்பு நிறுவனம் மீண்டும் அனுப்பிய நிலையிலும் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. ஜனநாயகன் படத்திற்கு வேண்டுமென்றே தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்படவில்லை என தாவேகா நிர்வாகிகள் செங்கோட்டையன், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில்தான் தணிக்கை சான்றிதழை விரைவில் வழங்க வலியுறுத்தி நீதிமன்ற படிகளை ஏறியுள்ளது ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ். KVN புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் நீதிபதி PT ஆஷா முன்பு ஆஜராகி அவசர முறையீடு செய்தார். தணிக்கை வாரியம் முதலில் UA சான்று வழங்குவதாக கூறியதாகவும், ஆனால் திடீரென தணிக்கை சான்று குறித்து முடிவெடுக்க மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியுள்ளதாக கூறியதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பு குற்றம் சாட்டியது. மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் இருப்பதாக புகார் வந்துள்ளதாக தணிக்கை வாரியம் கூறியதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் விவரித்தது. இந்த நிலையில் தணிக்கை வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதி PT ஆஷா விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்ததுடன் ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். தணிக்கை செய்யப்பட்ட பிறகு புகார் அளித்த அந்த நபர் யார் என்றும் அந்த புகாரை புதன்கிழமை தாக்கல் செய்யவும் தணிக்கை வாரியத்திற்கு ஆணையிட்டார். மேலும் ஜனநாயகன் பட வெளியீட்டை ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க கூடாது என்றும் தை பிறந்தால் வழி பிறக்குமே எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.
ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய சிறுத்தை சாலையின் நடுவே உலா வந்ததால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். நீண்ட நேரமாக சாலையில் சுற்றித் திரிந்து பயத்தை காட்டிய சிறுத்தை அதன் பின்பு காட்டுக்குள் சென்றதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தனர். வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியையொட்டி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தேன், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையை அடுத்துள்ள அருளாளம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வகுப்பறைகளை புதுப்பிக்கும் பணிகளை விரைந்து முடிக்க பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளியில் வகுப்பறைகள் சேதமானதால் அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு வகுப்பறைகளை புதுப்பிக்கும் பணி கடந்த 6 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் மந்தகதியில் நடந்து வருவதால் 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தினந்தோறும் பள்ளியின் வராண்டா மற்றும் அங்குள்ள மரத்தடியின் கீழ் அமர்ந்து படிக்கும் நிலை நீடிக்கிறது. தென்காசி விடுதியில் அடைத்து வைத்து ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வீரவநல்லூர் பஜாரில் ராம்குமார், மணிகண்டன் ஆகியோர் அருகருகே கடை வைத்து வியாபாரம் செய்து வந்தனர். ராம்குமார் தொடர்ந்து கேலி கிண்டல் செய்து வந்ததால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அவரை காரில் கடத்தி சென்று குற்றாலத்தில் விடுதியில் அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மணிகண்டன், கௌதம் மற்றும் 17 வயது சிறார் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தருமபுரி பேருந்து நிலையம் அருகே சாலையில் விபத்து அபாயத்துடன் பரவி கிடந்த ஜல்லிக்கற்களை இளைஞர்கள் அப்புறப்படுத்தினர். கட்டடப்பணிக்காக சாலையோரம் கொட்டப்பட்டிருந்த ஜல்லிக்கற்கள் நாளடைவில் சாலை முழுவதுமாக பரவி விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் அந்த வழியாக வந்த இளைஞர்கள் 2 அதனை அப்புறப்படுத்தி சரி செய்தனர். கோவை செட்டிப்பாளையம் அருகே எருமை மாடுகளுடன் வந்த லாரி கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட எருமை மாடுகளை ஏற்றிக்கொண்டு சென்றபோது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் லாரியில் சிக்கியிருந்த எருமை மாடுகளை பத்திரமாக மீட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள முந்தல் அருவியை சீரமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொன்னையாபுரம் வனப்பகுதியில் அமைந்துள்ள இந்த அருவியில் தற்போது தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அருவிக்கு செல்லும் பாதைகளை சீரமைத்து சுற்றுலாப் பயணிகள் வருவதற்கு ஏற்றாற்போல் புதுப்பிக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே தவறவிடப்பட்ட 4 சவரன் தங்க நகையை 3 மணி நேரத்துக்குள் கண்டுபிடித்த காவல்துறையினருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. கொல்லம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சுமையா ஆட்டோவில் சென்றபோது 4 சவரன் தங்க நகையுடன் கூடிய கைப்பையை தவறவிட்டுள்ளார். இதுகுறித்து திட்டச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மரக்காஞ்சாவடி முதல் திட்டச்சேரி ஆலந்தூர் வரையிலான பகுதிகளில் அமைந்துள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை தீவிரமாக ஆய்வு செய்து நகைப்பையை கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே குடும்ப பிரச்சனையால் 2 குழந்தைகளுடன் பெண் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டார். தண்டியங்குளத்தைச் சேர்ந்த ஜெயபெருமாள், தனலட்சுமி தம்பதியர் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்த நிலையில் ஜெயபெருமாள் மதுவுக்கு அடிமையாகி மனைவியுடன் சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த தனலட்சுமி தனது 2 குழந்தைகளுடன் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். கணவர் ஜெயபெருமாள் கைது செய்யப்பட்டார். நடிகர் விஜயின் கடைசி படமாக ஜனநாயகன் வெளியாக உள்ள நிலையில் ஈரோட்டில் உள்ள திரையரங்கில் விஜய் நடித்த அனைத்து படங்களின் தோற்றங்களும் பேனராக வைக்கப்பட்டுள்ளது. 69 திரைப்படங்களும் இடம்பெறும் வகையில் பிரம்மாண்டமாக 300 அடி பேனர் அமைக்கப்பட்டிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக்கடை கட்டடத்தை சௌமியா அன்புமணி திறந்து வைத்தார். காரப்பாடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலைக்கடைக்கு புதிதாக கட்டடம் வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அதனை ஏற்று மாநிலங்களவை உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் மாநிலங்களவை உறுப்பினர் அன்புமணி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் சௌமியா அன்புமணி அந்த கட்டடத்தை திறந்து வைத்தார்.
திருவள்ளூரில் மீன் வியாபாரியிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக திமுக பெண் கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலை கிராமத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி தெருவில் மீன் வியாபாரம் செய்து வந்தார். திமுக கவுன்சிலர் தனலட்சுமி என்பவர் சிவகாமியிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தனலட்சுமி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். முறையாக அனுமதி பெற்றே வியாபாரம் செய்து வந்ததாக சிவகாமி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த குன்றத்தூர் முருகன் கோயிலில் துண்டு பிரசுரம் கொடுத்து மத பிரச்சாரத்தில் ஈடுபட்ட இளம்பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபூரைச் சேர்ந்த சுபா என்ற பெண் குன்றத்தூர் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்த பக்தர்களிடம் கிறிஸ்தவ மதம் சார்ந்த துண்டு பிரசுரங்களை வழங்கியதாக தெரிகிறது. இதனை கண்ட சிலர் அந்த பெண்ணை மடக்கி விவரங்களை கேட்டறிந்தனர். சம்பந்தப்பட்ட பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோயில் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நீ எப்படி கோயில் மேல வந்து மத பிரச்சாரம் பண்ணலாம்? அது முருகன் கோயில்ல வந்து மத பிரச்சாரம் எப்படி பண்ணுவேன்? சரி விடுங்க இல்லம்மா, சரி விடுங்க இல்ல கேக்குப்பா உடுப்பா தம்பி கேங்க. எதுக்கு கோயிலுக்குள்ள வரீங்க? நில்லுங்கம்மா நில்லுங்க புடிமா கொஞ்சம். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காரணமாக வாழை மரங்களில் இலைகள் கருகி வருகின்றன. வாழை இலைகளுக்கான தேவை அதிகரிப்பை கருதி இப்பகுதிகளில் ஏராளமாக வாழை பயிரிடப்பட்டது. பனிமூட்டம் காரணமாக பெரும்பாலான வாழைகளில் தண்டின் குருத்தில் ஈரப்பதம் அதிகரித்து இலைகள் கருகி வருகின்றன. இதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். அறந்தாங்கி அருகே அரசர்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் தங்கள் பகுதிகளில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அறுவடை செய்யும் நெல்மணிகளை பாதுகாக்க முடியாத நிலை இருப்பதாகவும் இடைத்தரகர்களால் விலை குறைவாக வாங்கக்கூடிய நிலை இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே அதிகாரிகள் ஆய்வு செய்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு ஜனவரி மாதம் வழங்க வேண்டிய 2.76 டிஎம்சி நீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டுமென காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 47வது கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தன் மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழும தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். தித்வா புயலால் 1 லட்சம் ஏக்கர் பயிர் சேதமடைந்த நிலையில் மறுநடவு பணிகள் நடைபெறுவதால் நீர் தேவைப்படுவதாக கூறினர். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்கள் மற்றும் ஊர்வலங்களை முறைப்படுத்துவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதில் பேரணி செல்ல குறைந்தது 10 நாட்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. அவை என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் SOP எனும் நிலையான வழிகாட்டு விதிமுறைகளை வகுத்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி வரையறுக்கப்பட்ட இடத்தில் பேரணி நடத்த திட்டமிட்டுள்ள நாளில் இருந்து 10 முதல் 21 நாட்கள் முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் 50,000ற்கு மேல் மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு 30 நாட்கள் அல்லது அதற்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரோட் ஷோக்களுக்கு வழித்தடம் தொடங்கும் இடம், முடிவடையும் இடம், தலைவர்கள் பேசும் இடத்தை விண்ணப்பத்தில் குறிப்பிடுவது கட்டாயம் என்றும் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை மிஞ்சினால் கூட்டத்தை ஏற்பாட்டாளர்கள்தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு பொதுப்பணித்துறையிடம் சம்பந்தப்பட்ட கட்சிகள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ரோட் ஷோக்களுக்கு 3 மணி நேரம்தான் அனுமதி வழங்கப்படும் என்றும் நிகழ்ச்சிகளுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்புதான் கூட்டங்கள் கூட வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. VIP வருகை மற்றும் புறப்பாடு நேரத்தை துல்லியமாக விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும். மொத்த ரோட் ஷோவையும் 3 மணி நேரத்திற்குள் முடிப்பது கட்டாயம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தை தவிர மாற்று பாதையில் செல்ல அனுமதி இல்லை எனவும், அதேபோல் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை தவிர வேறு எங்கும் VIP உரையாற்றக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் ஒழுங்குபடுத்துவது முற்றிலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் பொறுப்பு என்று கூறியுள்ள அரசு, கூட்டத்தை முறைப்படுத்த ஒவ்வொரு 50 நபர்களுக்கும் ஒரு தன்னார்வலரை ஏற்பாட்டாளர்கள் நியமிக்க வேண்டும் என்றும், நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு மட்டுமே பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கையை விட 50% கூடுதலாக மக்கள் திரண்டால் அது விதிமீறலாக கருதப்பட்டு காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது.
நிகழ்ச்சியின் போது பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை ஏற்க வேண்டும் என அரசு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. இதேபோன்று பங்கேற்பாளர்களின் நலன் கருதி அடிப்படை வசதிகளை செய்து தருவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு 100 மீட்டர் இடைவெளியிலும் குடிநீர் வசதி இருக்க வேண்டும். ஒரு நபருக்கு தலா 4 லிட்டர் குடிநீர் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். 500 நபர்களுக்கு ஒரு கழிப்பறை மற்றும் ஒவ்வொரு 300 மீட்டர் சுற்றளவில் ஒரு நடமாடும் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட வழிமுறைகளை வகுத்துள்ளது. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு மற்றும் காவல்துறை வாகனங்கள் தடையின்றி செல்வதற்கான பிரத்யேக பாதையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளது. கர்ப்பிணிகள், முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நேரம் நிற்காமல் இருப்பதையும் நெரிசலான இடங்களில் அவர்கள் சிக்காமல் இருப்பதையும் ஏற்பாட்டாளர்கள் கவனிக்க வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. பேரணியின் போது சாலையில் ஒரு பாதையை மட்டுமே பயன்படுத்த அனுமதி உண்டு என கூறியுள்ள தமிழ்நாடு அரசு, நிகழ்ச்சி முடிந்தவுடன் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி பழைய நிலைக்கேற்ப ஒப்படைக்க வேண்டியது ஏற்பாட்டாளரின் கடமையாகும் என்றும் தெரிவித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஏற்காடு ஒண்டிக்கடை ரவுண்டானா அருகே சாலையில் கழிவுநீர் செல்வதை கண்டித்து எம்எல்ஏ சித்ரா திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டார். கும்மக்காடு கிராமம் அருகே உள்ள தனியார் உணவகங்கள் மற்றும் தனியார் விடுதிகளின் கழிவுநீர் வெளியேற வசதி இல்லாததால் மலைச்சாலையில் கழிவுநீர் வழிந்தோடிய பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. சுற்றுலா பயணிகள் முகம் சுழிக்கும் வகையில் இருசக்கர வாகன ஓட்டிகளும் சறுக்கி விழுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இந்நிலையில் அதிகாரிகள் கழிவுநீர் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்று குற்றம் சாட்டி அதிமுக எம்எல்ஏ சித்ரா போராட்டத்தில் ஈடுபட்டதால் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னையில் மதுக்கடைகளில் காலி பாட்டில்களை வாங்கும் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் கடைகளை திறக்காமல் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நகரின் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருவெற்றியூர் பகுதியில் மட்டும் கடைகள் திறந்திருந்தன. இதனால் வாடிக்கையாளர்கள் அங்கு குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூரில் மக்கள் குறைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்களின் செயல்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அலுவலர்கள் செல்போனில் மூழ்கியிருந்தது அதிருப்தியை ஏற்படுத்தியது. 192 முதல் 200 வரையான வார்டுகளில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் பிரச்சினைகளை அடுக்கிய நிலையில் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் வலியுறுத்தினார். இதனை பெரிதாக பொருட்படுத்தாமல் சில அலுவலர்கள் செல்போனை பார்த்துக் கொண்டு நேரத்தை கடத்தினர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கஞ்சா போதையில் சித்தப்பாவை கொன்ற அண்ணன் மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். ஆவியூரைச் சேர்ந்த ராமசாமி என்பவருக்கும் அவரது அண்ணன் மகன் பிரவீன் என்பவருக்கும் இடையே இடப்பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை நேரத்தில் பணிக்கு செல்ல ராமசாமி ஆவியூர் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தார். அப்போது கஞ்சா போதையில் அங்கு வந்த பிரவீன் தனது நண்பர்கள் செல்லப்பாண்டி, கருப்பசாமி, சஞ்சீவி ஆகியோருடன் சேர்ந்து ராமசாமியை வெட்டி கொலை செய்தார். பின்னர் அங்கிருந்து தப்பியோடிய 4 பேரும் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே முயல் வேட்டையாட சென்ற நரிக்குறவ இளைஞர் பன்றிக்காக வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தணிகை போலூர் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் வெங்கடேசன் முயல் வேட்டையாட உளியம்பாக்கம் ஏரிக்கரைக்கு சென்றுள்ளார். அப்போது அருகிலிருந்த நிலத்தில் பன்றிக்காக வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வெங்கடேசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நிலத்தின் உரிமையாளரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தர்மபுரி நகராட்சி 32வது வார்டு பகுதி டி அப்பாவு தெருவில் பாதாள சாக்கடை பணிகள் அரைகுறையாக மேற்கொள்ளப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 1 மாதமாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலையின் நடுவே ஆங்காங்கே பெரிய பள்ளங்கள் ஏற்படுத்தி வைத்திருப்பதால் சிலர் விழுந்து காயமடைவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முறையிட்டும் ஒப்பந்ததாரர் தரப்பில் சரி செய்யப்படாததால் பொதுமக்கள் தாங்களாகவே இணைந்து வீடுகளுக்கு செல்லும் வழியில் இருந்த இடையூறுகளை அகற்றி பாதையை சற்று சீரமைத்தனர். புதுச்சேரி அடுத்த அரியூர் அருகே பழைய டயர்களுக்கு வைக்கப்பட்ட தீயால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரும் புகை பரவி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் நாகை 4 வழிச்சாலையின் ஓரம் கொட்டி வைக்கப்பட்டிருந்த பழைய டயர்களுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் தீ வைத்தனர். இதனால் டயர்கள் கொழுந்துவிட்டு எரிந்து கரும் புகை வெளியாகி சுற்றுவட்டார பகுதிகளுக்குள் பரவியது. இதைத் தொடர்ந்து 4 வழிச்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கான்கிரீட் லாரியின் மீது காய்கறி லோடு லாரி மோதிய விபத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அட்டக்குறுக்கி பகுதியில் திடீரென திரும்பிய கான்கிரீட் லாரியின் மீது பின்னால் வந்த காய்கறி லாரி மோதியது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. எனினும் கிருஷ்ணகிரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஜேசிபி உதவியுடன் வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். சென்னை அடுத்த சித்தாலப்பாக்கம் பகுதியில் திருநங்கைகளுடன் பொங்கல் வைத்து அமைச்சர் மனோ தங்கராஜ் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெரியார் அம்பேத்கரை தினமும் படித்தால் திருநங்கைகளுக்கு தன்னம்பிக்கை தானாக வரும் என்று கூறினார். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் இடம்பெற்றக்கூடிய மாணவர்களின் 382 அறிவியல் படைப்புகளையும் அவர் பார்வையிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் போர்வெல் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட ரிக்வண்டி உரிமையாளர்கள் சங்க செயற்குழு கூட்டம் தலைவர் ஹைதர் அலி தலைமையில் நடைபெற்றது. பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரிக் தொழிலில் உதிரி பாகங்கள், ஆயில் உள்ளிட்டவற்றின் விலை கட்டுக்குள் கொண்டுவர வலியுறுத்தி 10 நாட்களுக்கு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவிருந்த நேர்காணலில் சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி வரும் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கோவைக்கு பதிலாக சேலம் மாநகருக்கான நேர்காணல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு வெளியான அட்டவணையில் 9ஆம் தேதி காலையில் நேர்காணல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகள் பிற்பகலில் நேர்காணல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட தொகுதிகளுக்கு காலையிலும் நேர்காணல் நடக்கும் என்று திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. வண்டி வந்தாதான் நான் ஓபன் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு பாவமா இருக்கு. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே ரயில்வே கேட்டை திறக்கச் சொல்லி மிரட்டல் விடுத்த நபர்களுக்கு கேட் கீப்பர் தனது இருசக்கர வாகனத்தை கொடுத்து உதவிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. வண்டியை தரேன் தான் நான் சொல்றேன். நீங்க கூட்டிட்டு வாங்க, என் வண்டி இருக்கு, எடுத்துட்டு போங்க தான் நான் சொல்றேன். என் வண்டியை எடுத்துட்டு போங்க தான் நான் சொல்றேன். நீங்க அதை விட்டு நான் என்ன சொன்னேன்? அண்ணா அங்கிட்டு கூட்டு போகணும், என் வண்டி இருக்கு, எடுத்துட்டு போங்க தான் சொல்றேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பின்னவாசல் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்ததால் கேட் கீப்பரிடம் பெண்ணின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனினும் கேட்டை திறக்க மறுத்த கேட் கீப்பர் தனது இருசக்கர வாகனத்தை கொடுத்து பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல உதவினார். அரசு அதிகாரி என கூறி 10 ஆண்டுகளாக பல்வேறு மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் சென்னை தாம்பரத்தில் கைது செய்யப்பட்டார். முகமது ரிஸ்வான் என்பவரிடம் இருசக்கர வாகனம் விற்பனை செய்வதாக கூறி சசிகுமார் என்பவர் பணம் மற்றும் செல்போனை பறித்து மோசடி செய்துள்ளார். இது தொடர்பான புகாரை காவல்துறையினர் விசாரித்த போது சசிகுமார் பல பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியது தெரியவந்தது. மேலும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பணம் பறித்துள்ளதும் பலரிடம் கடன் பெற்று திருப்பி தராமல் மோசடி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சசிகுமாரை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். கலகலப்பு படபாணியில் ராஜஸ்தானில் பூட்டி கிடந்த வீட்டின் சமையலறை எக்ஸாஸ்ட் ஓட்டை வழியாக புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற திருடன் ஓட்டையில் உடல் சிக்கி விடிய விடிய தவித்துள்ளார். ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் ஓட்டையில் சிக்கி தவித்த திருடனுக்கு இறுதியில் நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வீட்டிற்குள் புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடிக் கொண்டு தப்பிக்கும் போது எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓட்டையில் சிக்கிக் கொண்ட நடிகர் சிவாவின் கலகலப்பு பட காமெடி காட்சியை போலவே நிஜத்தில் ஒரு சம்பவம் ராஜஸ்தானில் அரங்கேறியுள்ளது. பூட்டி கிடந்த வீட்டில் கொள்ளையடிக்க வந்த திருடன் சமையலறையில் உள்ள ஃபேன் ஓட்டை வழியாக வெளியே தப்பிக்கும் பொழுது அதில் வசமாக சிக்கிக் கொண்டார். திருட வந்த இடத்தில் ஓட்டையில் சிக்கி சுவாசிக்க முடியாமல் திணறிய திருடரை இறுதியில் காப்பாற்றினார்களா? நடந்தது என்ன? ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் வசிக்கும் சுபாஷ்குமார் என்பவர் தனது குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றிருந்தார். அப்பொழுது அவர் வீட்டிற்குள் புகுந்த 2 திருடர்கள் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். சமையலறையில் உள்ள எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓட்டை வழியாக நுழைந்து வெளியேற முயன்ற போது அதில் ஒருவர் வசமாக சிக்கிக் கொண்டார். திருடரின் தலைக்கு கீழ் நெஞ்சு வரை உள்ளேயும்
இடுப்புக்கு கீழ் பாதி வெடியையும் சிக்கி மூச்சு விடக்கூட முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார். அவருடன் வந்த திருடர் எவ்வளவோ அவரை முயன்றும் இவரை வெளியே எடுக்க முடியாததால் நீ அப்படியே கெட என்ற அந்தரத்தில் அப்படியே விட்டுவிட்டு நேக்காக அவர் மட்டும் தப்பிச் சென்று விட்டார். இதனால் பல மணி நேரம் எக்ஸாஸ்ட் ஓட்டையில் சிக்கி தொங்கியபடியே இவர் தனது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு போராடி உள்ளார். ये बाहर की ये थे नहीं बेचारे। अच्छा इनको कैसे मालूम थी कि नहीं थे घूमने आते ना रोटी. அப்போது கோவிலில் இருந்து வீடு திரும்பிய சுபாஷ் சமையலறையில் முணுமுணுக்கும் சத்தம் கேட்கிறதே என்று உள்ளே சென்று பார்க்கையில் வாட்டையில் தொங்கிக் கொண்டிருந்த திருடனை கண்டு விடவிடத்து போனார். பின்னர் உடனே அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்து போலீசாரை வரவழைத்தனர். சுமார் 1 மணி நேரம் போராடி திருடரை உயிருடன் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். गाड़ी से आ रहे हैं चोरी कौन सी விசாரணையில் பிடிபட்ட திருடர் ராஜஸ்தானைச் சேர்ந்த பவன் என்பதும் காவல்துறை ஸ்டிக்கர் ஒட்டிய காரில் பூட்டி கிடக்கும் வீடுகளை குறிவைத்து லேசாக துணை கிடைத்தாலும் அதில் புகுந்து கைவரிசை காட்டி வந்துள்ளார். இதனையடுத்து பிடிபட்ட பவன் மீது வழக்கு பதிந்த போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தப்பியோடிய திருடரையும் தேடி வருகின்றனர். कार है बड़ी कार से आए चोर भी और देखिए जो चोर है उसकी शक्ल देखो। आजा गोविंद आजा।